இந்த வழியாக மேக்ஸிமம் யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இவங்களாம் யானை காட்டில் தான் குடியிருக்காங்க. என்னென்னா டீசல் இல்லாமல் போய் நமக்கும் டீசல் இல்லைன்னா யாருமே ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. யானை சாணியாக கிடக்குது பார்த்தீங்களா, இதுவும் யானை சாணியாக தான் இது. ஆனால் நீங்கள் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப கொடூரமான கல்லட்டியை விட பயங்கரமான சாலைங்க இதெல்லாம். ஆனால் இந்த பக்கம்லாம் வந்து ஒரு திருடர்களோ இல்லை ஒரு கொலைக்காரங்களோ இருந்தாங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கேங்க. இங்கேருந்து கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு டீப்பான ஃபாரஸ்ட் ரூட் இருக்குது. அதாவது கொடைக்கானலுக்கு மொத்தம் ஒரு 5 வழி இருக்குங்க. அதில் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். அது 5 வழி என்னன்னு தெரியல, நான் போகும்போது சொல்கிறேன். ஆனால் 6ஆவதாக ஒரு வழி இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் அந்த ஊர்க்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழியில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் நான் நைட்டு ஒரு தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். அள்ளு விட்டுருங்க இந்த ரூட்டு. போகிற வழியில் கடைகள்லாம் எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு 2 கிராமம் மட்டும் இருக்கும். அதுவுமே பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரம் தள்ளி ஒரு 50 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட் ரூட்டு. பெரிய லெவலில் போக்குவரத்துலாம் இருக்காதுங்க. அதாவது இந்த வழியாக மேக்ஸிமம் யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தனியாக ஒரு ஜங்கிள் ரைடு, ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி த்ரில்லிங்கான ஒரு ரைடு போகணும் அப்படின்னா வந்து இந்த வழியாக வாங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக வாங்க. கண்டிப்பாக வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய எலிஃபெண்ட்ஸ் வந்து ஸ்பாட் ஆகுது. இந்த ரூட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருந்தாலும் நேராக ஒட்டஞ்சத்திரம் வந்துடுங்க. அங்கேருந்து தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். ஒட்டஞ்சத்திரம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அதுலேருந்து அப்படியே மேலே ஏறணும். நான் கரெக்டாக அதை தாண்டி ஒரு 100 மீட்டரில் தான் நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கேருந்து நீங்கள் பாச்சலூர் போகணும். பாச்சலூர்லேருந்து நார்மல் வழி பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடி அப்படி பண்ணக்காடு போய் ஒட்டஞ்சத்திரம் இது கொடைக்கானல் போயிடும். ஆனால் நம்ம அந்த வழியாக போகிறது கிடையாது. நம்ம வந்து எந்த வழியாக போகிறோன்னா வந்து பாச்சலூர் வழி வரைக்கும் சேம் தான். அதுக்கப்புறம் வந்து டீவியேஷன் வரும். பாச்சலூர்லேருந்து ரைட்டில் கட் பண்ணி ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். அது வந்து மேல்பள்ளம், அதுக்கப்புறம் இன்னொரு வடகவுண்டின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் போய் ஜாயின்ட் ஆகும். இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்டான ரைடு. வாங்க அந்த ரைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தெரியும். நம்ம நிறைய வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ட்ரிப்பில் என் கூட வந்து ஜாயின் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன். நானும் வந்து அந்த ஃபாரஸ்ட் ட்ரிப் போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நேராக ஒட்டஞ்சத்திரம் வந்துடுங்க. அங்கேருந்து பாய்ச்சலூர் வடகவுஞ்சின் மேப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ரூட்டு காமிச்சிடும். வடகவுஞ்சில் போய் ஜாயின் பண்ணி விட்டோம். நீங்கள் அங்கேருந்து கொடைக்கானல் போய்க்கலாம். நம்ம வந்து கொடைக்கானல் போகலை, அந்த வடகவுஞ்சி வரைக்கும் தான் போக போகிறோம். அதுலேருந்து அப்படியே பழனி வழியாக கீழே இறங்க போகிறோங்க. இந்த ஃபாரஸ்ட் ரூட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூட்டில் வரோம். இந்த ரூட்டில் வந்து ஃபுல்லாகவே டவர் இருக்காது. அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து மேப் போட்டு வந்துடுங்க. இந்த வழியாக நம்ம ட்ராவல் பண்ணுற வழி வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க. அதனால் கடைகள்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது வேணும்னா வந்து முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுங்க. நான் தம்பியை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறதுனால ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன், வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கிட்டேன். டவரும் இருக்காதுங்க. முன்னாடியே மேப் போட்டுக்கோங்க. சுத்தமாகவே டவர் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெட்வொர்க் இல்லாத ஏரியாக்குள்ளே போயிடுவீங்க. கரெக்டாக அந்த செக் போஸ்ட்லேருந்து தாண்டினவுடனே மலை ஏற ஆரம்பிச்சிடும். ஒரு 17 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் ரோடு தான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் ரூட் ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் வந்து கொடைக்கானல் போகிறவங்க இந்த வழியை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியான பீஸ்ஃபுல்லான ஒரு ரைடு போகணும், ஒரு த்ரில்லிங்கான ரைடு. அதாவது நார்மலாக அந்த வத்தலகுண்டு பழனி வழியாகவே போகாமல் ஒரு நார்மலான வழியில் போகாமல் கொஞ்சம் த்ரில்லிங்கான ஒரு ரைடு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வழியை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆனால் வண்டியை வந்து கொஞ்சம் பக்காவான கண்டிஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் அந்த அங்கெல்லாம் பெரிய லெவலில் இந்த ஷாப்பு பஞ்சரானா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வழியில் தான் போகும்போது தான் பரப்பலார்னு ஒரு டேம் இருக்குங்க. அதுதான் வந்து ஒட்டஞ்சத்திரத்தோட குடிநீர் ஆதாரமாக இருக்குது. அதுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலையிலேருந்து வருது. அந்த டேமு நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். ஆனால் நமக்கு இப்போ அந்த டேமுக்கு போகலை. நான் ஏற்கனவே போயிருக்கேன். இங்கே நிறைய வைல்டு அனிமல்ஸ் இருக்குங்க. நைட்டு வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்மளோட நைட் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கொடைக்கானல் போகிறதுக்கு ஒரு 5 வழி இருக்குங்க. உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த 5 வழி என்னென்ன வழின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதான வழிசாலைனா ஃபஸ்ட்டு வத்தலகுண்டு, 2வது பழனி. இந்த 2 வழிசாலை எல்லாத்துக்குமே தெரியும். 3வது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அடுக்கம் ரோடுங்க. 3வது அடுக்கம், அதாவது தேனியிலேருந்து வர்றவங்களுக்கு தெரியும். இந்த கும்பகரை ஃபால்ஸ் வழியாக வந்துடலாம். அதான் 3வது ரோடு. 4வது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கேசிப்பட்டி, ஆடலூர், பன்றிமலை வழியாக அந்த வழியாக வர்றது. 5வது ரூட்டு வந்து இந்த இப்போ நான் போகிற ரூட்டு தான். ஆனால் இதுலேயே வந்து அந்த ரூட்டு கிடையாது. ஒட்டஞ்சத்திரம், பாச்சலூர், அதுக்கப்புறம் தாண்டிக்குடி, பண்ணக்காடு அந்த வழியாக போய் வத்தலகுண்டு ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிரும். இதுதான் 5வது ரூட்டு.
இப்போ நான் சொல்கிற அந்த 6வது ரூட் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பாச்சலூர் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் உள்ள ரைட் சைடில் டீவியேஷன் எடுக்கும். அந்த வழியாக போனீங்கன்னா வடகவஞ்சிக்கு ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டு போய் ஜாயிண்ட் ஆகும். அதுதான் வந்து 6வது ரூட்டு. நீங்கள் வடகவஞ்சி ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் கொடைக்கானல் போய்க்கலாம். ஆனால் அந்த வழி ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு ரிமோட் ஏரியாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவீங்க. அது ஈவினிங் டைமு நைட் டைம்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா அள்ளு விட்டுரும். இந்த செக் போஸ்ட் வந்து 6 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரோட்டில் நிறையா வைல்டு அனிமல்ஸ் இருக்குது. வைல்டு அனிமல்ஸ்னால் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு போர் இருக்குது, காட்டு மாடு இருக்குது, எலிஃபண்ட் இருக்குது, மான் இருக்குது. நான் இந்த 4 அனிமல்ஸுமே பார்த்துருக்கேன். இந்த வழியாக நான் ஆல்ரெடி நைட் ரைடு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம மலை ஏறி ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஊர் வருங்க. இதுதான் அந்த ஊர். இந்த ஊரில் நிறைய விவசாயம் செய்கிறாங்க. இந்த ஊர் பேர் வடகாடு. என்னென்னா வந்து இந்த ஊரில் இப்போ விவசாயம் செய்கிறதுனால கரெக்டாக இந்த தண்ணி பற்றாக்குறை வர்றதுனால தண்ணி குடிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி மேலே காடெல்லாம் வறண்டு போயிடுச்சு. அதுக்காகவும் நிறைய யானைகள் வந்து இப்போ கீழே இறங்குது. அதனால் நைட் டைம் அலோவ் பண்ணுறது கிடையாது யாரையுமே. இருந்தே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நைட்டு வராதிங்க, ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. கண்டிப்பாக கார் வந்து கொஞ்சம் ஒரு எஸ்யூவி அது மாதிரி ஏதோ ஒரு கார் வச்சுக்கோங்க. செடான்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. ஏன்னா அந்த ரோடு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பாச்சலூர் வரைக்கும் தான் ரோடு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி ஆயிருங்க. நார்மலான வண்டிகள்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டப்படும். 2 வீலர்லாம் போகலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ஊர் மக்கள்லாம் 2 வீலர் தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் பொது போக்குவரத்துங்கிறது கிடையாது அந்த ஊரில். நம்ம போகிற வழியில் இருக்கிற மலை கிராமங்களில் ஒரு பிரதான தொழில் என்னென்னு பார்த்தா வந்து விவசாயம் தாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே இந்த விவசாயத்து பண்ணுற அந்த பொருட்களை, இந்த விளைவிக்கிற காய்கறிகள் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கீழே கொண்டு வர்றதுக்கு வந்து பொது போக்குவரத்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது பொது போக்குவரத்துனா பஸ்ஸு, ஆக்சுவலாக ஒரு பஸ்ஸு வரும். அது என்னென்னா வந்து கொடைக்கானல்லேருந்து பெரும்பள்ளம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போயிடும். இவங்க வந்து இந்த காய்கறிகளை வந்து கீழே கொண்டு வராங்க. அதாவது ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் தெரியும் உங்களுக்கு, இந்த பெரிய மார்க்கெட்டு. அங்கே வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த பிக்கப்பு, அதுக்கப்புறம் வாடகைக்கு வண்டிகளை பிடிச்சி தான் கொண்டு வராங்க. வசதி இருக்கிறவங்க காரு, அதுக்கப்புறம் 2 வீலர்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இந்த விவசாயம் தொழில் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து அவங்கள விளைவிக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வண்டி பிடிச்சி தான் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்து தான் வியாபாரம் பண்ணிவிட்டு ரிட்டன் அதே வண்டியிலே போயிடுறாங்க. இவங்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா வந்து இந்த வனவிலங்குகள் தாங்க. ஆமாம், நமக்கு தெரிஞ்ச இந்த பகலில் வந்து வனவிலங்குகள் பெருசாக வெளியில் தென்படுறது கிடையாது. ஆனால் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக யானை, காட்டுப்பன்றி தாங்க ரொம்ப அதிகம். இந்த வழியாக காட்டுப்பன்றி, மான் அதிகம், காட்டுப்பன்றி அதிகம். யானை வந்து ஒரு 2-3 யானை இருக்குது. ஒரு ஃபேமிலியாக ஒரு யானை இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அந்த பழனியில் பாலார் டேமில் இருந்து ஒரு டஸ்கர் வந்து இந்த பக்கம் மலையில் உள்ளே புகுந்துருச்சுங்க. அதுதான் வந்து இப்போ அதிகமாக ரோட்டை வழிமறிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த வழியாக தான் நம்ம இப்போ போகிறோம். இதே தான், இதுதான் அந்த பிரிவு. அங்கே ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் மேலே போகணும். நம்ம வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க போலயே. இப்படி போகுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த ஊர் மக்கள் ரோடு ஓட சொல்லி போராட்டம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரோடு ஓடுறாங்க. இதுதான் அந்த பிரிவு. உள்ளே பிரிஞ்சாச்சு. இனிமேல் நம்மளை பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம். இந்த ரோடு இப்போ போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்களாம் யானைக்காட்டில் தான் குடியிருக்காங்க. ஆனால் என்ன நைட்டு வந்து வெளியே வரமாட்டாங்க மேக்ஸிமம். நம்ம அன்றைக்கி நைட்டு வரும்போதெல்லாம் யாருமே கிடையாது. நாங்கள் மட்டும் தான் வந்துட்டு இருந்தோம். இங்கிட்டு வருவா.
ரோடு போடுறாங்களாட்டிருக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே நீங்கள் நான் போயிடுவேன். போய் பின்னாடி போகிறீங்களா? இந்த இது பின்னாடி வைக்கணும். என்னண்ணா டீசல் இல்லாமல் போச்சா? அப்படிங்களா? இப்போ எடுத்துருச்சா? முன்னாடி போகிறீங்களா பின்னாடி போகிறீங்களா? ரைட். அவங்க டீசல் இல்லாமல் இருக்காங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. கேட்டால் என்னங்க ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் ரோடு ஓடுறாங்க, டீசல் இல்லாமல் ரோடு ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே டீசல் இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க பாவம். 2 பேரும் வண்டியிலே உட்காந்துருக்காங்க. சேஃப்டி தான், ஆனால் இருந்தாலும் டீப் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இதே நிலமை தாங்க நமக்கும். டீசல் இல்லைன்னா யாருமே ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. மேபி இவங்க எதுவும் டீசல் வாங்கிட்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல. டீசல் இல்லைன்னா அவ்வளோதான் மாட்டிக்குவோம். வண்டி ஃபியூலாம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இடையில பங்க்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு 100 கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காதுன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த மாதிரி இதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குங்க. அப்படி சூப்பராக போட்டிருப்பாங்க ரோடு. இங்கெல்லாம் வந்து எப்படி ரோடு போட்டாங்கன்னே தெரில சொல்லப்போனால். அந்தளவுக்கு இருக்கும் இந்த ரோடு பாருங்களேன். நான் நைட்டு வந்ததுனால சொல்கிறேன். நைட்டு அள்ளு விட்டுருச்சு அந்த மொமெண்ட்டு. ஆனால் சரியான இறக்கம். கொஞ்சம் பார்த்து போங்க. இந்த வண்டி நியூட்ரல் எது போய் மொத்தமாக மாட்டிக்காதீங்க. அப்புறம் இந்த ரோடு முடியும் போது ஒரு ஊரில் முடியுங்க, பெரும்பள்ளம் அந்த ரோடு அந்த தான் நினைக்கிறேன். அங்கே வந்து ஆஃப் ரோடுங்க. வண்டி தட்டா புட்டா அங்கே வண்டி. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் கார்லேயே வரலாம். அதாவது செடானை தவிர மற்ற கார்லலாம் வரலாங்க. இன்னும் பெரிய லெவல்லலாம் ஆஃப் ரோடு கிடையாது. நீங்கள் வரலாம். ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரோடு நல்லாயிருக்கும். யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் போயிட்டுருக்கோம். நான் என் பையன். இந்த இடத்துல ஏதோ வலுவான ஒரு பிரேக் பிடிச்சிருக்காங்க. இது எய்த்தாப்பில் எதுவும் வந்திருக்குமா இல்லை வண்டி வந்திருக்குமான்னு தெரில. இந்த ஃபாரஸ்ட் ரயிலில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ எது வரும்னு ஒரு த்ரில்லிங்காகவே இருக்குங்க. இந்த யானை சாணியாக கிடக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கமாக எலிஃபென்ட் ஜோன் தான். ஆனால் இங்கே எந்த சைன் போர்டுமே இருக்காது. என்ன காரணம்னா இங்கே மேக்ஸிமம் போக்குவரத்து யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறனால அந்த சைன் போர்டெலாம் எதுவுமே வைக்கல. ஆனால் இது ஒரு எலிஃபென்ட் ஜோனு. இங்கே டைகர் இல்லைனாலும் இங்கே சிறுத்தை இருக்குது, கருஞ்சிறுத்தை இருக்குது. ஏன்னா அது ரீசெண்டாக வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ரோடு நல்லா இருக்குன்னு வேகமாக போயிடாதீங்க. நான் வளைவில் ஏற்றாப்புல எந்த வண்டி வரும் என்ன ஏதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஃபுல்லாக சின்ன ரோடு தான். இந்த இங்கேயே யானைசாணி கிடக்குது. இதெல்லாம் ரீசெண்ட் டேஸில் போட்டிருக்குங்க யானைசாணி. வந்துட்டாரு ஐயா, வந்துட்டாரு. நான் சொன்ன பிக்கப் இது தாங்க. பார்த்தீங்களா? அப்படியே இந்த ஊர் மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற வண்டிகள் இது தான். நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க. பாதி பேர் விவசாயம், பாதி பேர் வண்டி வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க விவசாயம் பண்ணுறதை வாங்கி கொண்டு போய் கீழே கொடுக்கறது, அவங்கள்ட்ட வாடகை வாங்கிக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே. பரவாயில்ல. ஏதோ நிறைய பழம்லாம் கீழே கிடக்குது. ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால இறங்கக்கூடாது. இந்த யானைசாணி கிடக்குது. அப்புறம் பழத்தை அமுக்கிற மாதிரி நம்மளை அமுக்கிடுவானு. மழை காலத்தில் இந்த ரோட்டில் நிறைய நிலச்சரிவு வருங்க. மழை காலத்தில் வந்துடுறாங்க. தயவு செஞ்சு கன்ஃபார்மாக நிலச்சரிவு வரும்.
வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் வந்தப்போ வந்து நிலச்சரிவு டைமில் ரோட்டில் பெரிய பாறையாக கிடந்துச்சு. அதை நகர்த்தவே முடியாது பாறை. அது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் நகர்த்துறதுக்கு, ஆனால் நகர்த்த முடியல. ஏதாவது அனிமல் ஸ்பாட் ஆகுன்னு பார்க்குறேன், இன்னும் சிக்க மாட்டேங்குது நம்ம கண்ணுக்கு. பூரா யானைச்சாணியாக தாங்க கிடக்குது. யானை தாங்க அதிகமாக வந்து ரோடு சைடு வந்து சாணி போகிற டீமு. மற்றதுங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, அதிகமாக வரமாட்றாங்க. யானைகள் அதிகமாக வருது. அது குடியிருப்பு பகுதிக்கு சைடு வர்றதுனால தான் இந்த ரோடு சைடு வர்றதுக்கு காரணம். ரோடே பயங்கரமாக இருக்கேன். ஏய் வந்துட்டோம். கருப்பசாமி அடுத்த மலை ஜாயிண்ட் ஆக போகுது. இங்கே ஒரு தண்ணி போகுதுங்களா, இங்கே தண்ணி போகுது. கொடைக்கானல் மலையில் வந்து நம்ம காஃபி தோட்டம்லாம் வந்து விளைவிக்கிறாங்க, நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். என் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பூராமே காஃபி தோட்டம் தான். காஃபி பீன்ஸ் எல்லாம் முளைச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே அதிகமாக விளைவிக்கிறதுனா இந்த பலா மரம், காஃபி, இந்த சவுசவு, முட்டைக்கோசு இந்த மாதிரி விளைவிக்கிறாங்க. பூராமே நல்ல சத்தான காய்கறிகள் தான். சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வழியில் போகிற வழியில் வச்சு விற்றாங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். போன ரோடாக நான் இங்கே வரும்போது ரோடெல்லாம் இல்லைங்க, இப்போ தான் இங்கே ரோடு போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு, ரோடு போட்டாங்க. நீங்கள் வரலாங்க, இந்த ரோட்டில் வரலாம். நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் பசங்க. பூராமே காஃபி தோட்டம் தான். ரோட பாருங்க எப்படி ஏறுதுன்னு. ரொம்ப ரோடு சின்னதாகிடுச்சுங்க அப்படியே. ஆனால் கொஞ்சம் டிரைவிங் நல்லா தெரிஞ்சிருக்குங்க இந்த ரோட்லலாம் ஓட்டுறதுக்கு. மேலே ஏறிட்டோம். ஏதோ ஒரு மலை மேலே வலுவாக ஏறிக்கிட்டு இருக்கு வண்டி. இது இந்த ஊரோட கோயில் முடிவுங்க. இங்கே ஒரு கருப்பசாமி இருக்கு பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எல்லையிலையும் கருப்பசாமி வச்சுருக்காங்க, எண்டுலேயும் முடிவுலேயும். ஹில்ஸ் ஓட்டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எல்லா வண்டிலையும் எல்லா ரோட்லேயும் ஓரளவு ஓட்டிடுறான். அடுத்து லடாக்கு தான். இங்கெல்லாம் யானை சாணி கிடக்குது, ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கு, நேற்று போட்ட மாதிரி இருக்குது. ரோட காணமின் பயந்துறாங்க, ரோடு வளையுது. பாவிங்களா, இந்த ரோட்லலாம் எப்படா உழைக்கிறது, தாரை திணறுதே போச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் நார்மல் வண்டியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. லெவல் எப்போயாவது ரோடு போட்டிருக்காங்க, அப்போதைக்கெலாம் ரோடே இருக்காது. ரெண்டாவது கீரில் ஏற மாட்டேங்குது வண்டி, முதல் கீரில் மட்டும்தான் ஏறுது. இதோட ஹேர்பின் பெண்ட்லாம் ரொம்ப கொடூரமான, கல்லட்டியை விட பயங்கரமான சாலைங்க இதெல்லாம். கல்லட்டிலாம் தோற்று போயிடும். கல்லட்டிலாம் நல்ல அகலமான ரோடு, அதில் ஓட்ட சொல்கிறவங்க இதில் வந்து ஓட்ட சொல்லுங்கள், அப்புறம் தெரியும். இங்கே பாருங்க ரோடு வேற மாதிரி. பாவி
பாவீங்களா, என்னடா ஒரு மலை மேலே சட்டார்னு ஏற்றுறாங்க, வண்டி செங்குத்தாக ஏறிட்டுருக்கு, இப்படியே பின்னாடி கவுந்து விழுந்துட மாட்டிருக்கு. இந்த இடத்துலலாம் யானைலாம் துரத்துச்சுன்னா கன்ஃபார்மாக டெத்து தான். இன்னுமே பண்ண முடியாது இந்த இடத்துல வண்டி ஓட்டுறதே கஷ்டம். இதில் ரிவர்ஸ்லலாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. யானையே வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே வண்டியை சக்குன்னு பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டு கண்ணை மூடிக்க வேண்டியதை. வேறு கடவுள் தான் காப்பாற்றணும் இந்த வழியாலாம். வா, உண்மையிலே டெரிஃபிக்காக இருக்குங்க இந்த ரோடு. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. சரியான வளையுது. பைக்கர்ஸுக்கெலாம் இந்த ரோடு அற்புதமாக இருக்குங்க. வரலாம், உண்மையிலே கையே வலிக்குது வண்டியை திருப்பி அந்தளவுக்கு திருப்பமாக இருக்குது. அழுத்திட்டாங்க ஒரு அழுத்து. தார் வாங்கிட்டாலே நமக்கு மல்டி யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது டூரிங்கும் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து ஆஃப் ரோட் பண்ணிக்கலாம். மல்டி டெரைன் வண்டி தானே, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வண்டி வாங்கினேங்க. ரொம்ப நேரமாக வானத்தை பார்த்த மாதிரியே நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், ஏன்னே தெரியல எனக்கு. அப்பா, ஏதோ ஒரு ஊர் திருவிழா பாட்டு கேட்குற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. சொர்க்கத்துக்கு இது வந்துட்டனா இல்லை என்னன்னு தெரியல. அப்பா, சரியான மேட்டில் ஏறி இருக்காங்க, இப்போ தாங்க தெரியுது எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு. ஃபோர் இன்ட்டு 4 ஹை போட்டிருக்கேன் நான், ஆனால் லோ தான் போடணும். சரி, ஹை போட்டு ஓட்டி பார்ப்போம். ஃபோர் இன்ட்டு 4 இருக்கிறதுனால நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இதில் என்னென்னா 4x4 போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்டேரிங் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிரும், அதனால் சரி டைட் ஆகிரும். அதனால் கொஞ்சம் ஜாலியாக போகலாம். பெரிய லெவலில் உங்களுக்கு வண்டியை திருப்ப வேண்டியது இருக்காது. வந்துட்டான் 4x4 ஆஃப் பண்ணிக்கலாமா? ஓகே, போகலாம். ஏதோ ஒரு வில்லேஜ் வருதுங்க, என்ன வில்லேஜுன்னு தெரியல, ஆனால் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம லெஃப்டில் போகணும். பெரும்பள்ளம் இதுதான். ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க இங்கே, பரவாயில்ல, ஸ்கூல் நடத்துகிறாங்க. இது வரைக்கும், அதாவது இந்த பெரும்பள்ளம் வரைக்கும் பஸ்ஸு வரும். இத்தனோண்டு ஊருக்காக பஸ்ஸு விடுறாங்க, பெரிய விஷயம். ஐயா நடந்து போயிட்டுருக்காரு, சகப்பு துண்டு ஐயா. ஐயா, இந்த வழியாக போகலாமா ஐயா? தெரியாமல் வந்துட்டேயா, என்னை காப்பாற்றுங்க ஐயா. ஐயா, எல்லாம் சட்டா ஓட்டம் ஐயா. ஐயா போதையில் இது விழுந்துடாங்கய்யா. நீங்கள் என்ன, நாங்கள் எது மோதி செத்து போயிட்டீங்கன்னு சொல்லிட போகிறானுங்க, நீங்களா விழுந்து. இந்த ரோட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் அனிமல்ஸ் பார்க்க முடியல அப்படின்னாலும் நம்மளோட டிரைவிங் ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பாக இந்த ரோடு போட்டு பார்க்குதுங்க. நல்லா மலையில் வண்டி ஓட்ட தெரிஞ்ச என்னையவே வந்து ரொம்ப அசால்ட்டாக மேக்ஸிமம் வந்து எல்லா வண்டியுமே ரொம்ப அசால்ட்டாக ஹில்ஸில் ஓட்டுவேன். எனக்கு ஹில்ஸில் அதிகமாக டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு, அதனால். ஆனால் என்னாலே இந்த ரோடு வந்து பெருசாக ஓட்ட முடியல. ரொம்ப ஸ்டீப்பாக, ரொம்ப ஆபத்தான ஒரு பள்ளம், அதே மாதிரி ரொம்ப ஆபத்தான ஒரு மேடாக இருக்குங்க. டக்குன்னு ஏறிடுச்சு ஒரு மலையில். அதெல்லாம் நிப்பாட்டவே முடியாது எங்கேயுமே. நீங்கள் எங்கேயாவது நிப்பாட்டின்னு பிரேக் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வண்டி மூவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம்.
பவர்ஃபுல்லான இன்ஜின் கார் வச்சுருக்கனால பிரச்சனை இல்லை. இதே ஒரு நார்மல் 1.2 1 அந்த மாதிரி கொஞ்சம் நார்மலான சின்ன கார் வச்சுருக்குறோம், கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்க. ஆனால் இந்த பக்கம்லாம் வந்து ஒரு திருடர்களோ இல்லை கொலைக்காரங்களோ இருந்தாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் இந்த பக்கம்லாம் வர்றதெல்லாம். ஏன்னா ஒரு கடையெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு ஹெல்ப்புக்கு கூட ஆள் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி மறித்து ஏதாவது வழிப்பறி பண்ணால் கூட நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பைக்கில் வர்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். பாருங்கள், இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது, என்னன்னே தெரியல. இல்லை என்னென்னா ஏதாவது ஒரு மக்கள் நடமாட்டம் ஏதோ ஒன்று இருந்தால் கூட கொஞ்சம் தைரியமாக ஏதோ ஒன்று பண்ணலாங்க, எதுவுமே இல்லை. செம்மையாக இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த ரோட்டில் நீங்கள் வந்து பாருங்கள், த்ரில்லிங்காக இருக்குது. அதாவது ஒரிஜினல் ஃபைன் ஃபாரஸ்ட்டே இங்கே தாங்க இருக்குது. நீங்கள் கொடைக்கானல் போயெல்லாம் ஃபைன் ஃபாரஸ்ட்லாம் பார்க்கணுன்லாம் கிடையாது. 2 பக்கமும் உண்மையிலே ஃபைன் மரமாக அப்படியே பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் எரிச்சு விட்ருக்காங்க, இந்த பக்கம் ஃபுல்லாகவே எரிச்சு விட்ருக்காங்க பாருங்கள். யாரோ நிற்கிற மாதிரியே தோணுது எல்லா பக்கமும். இந்த ஃபுல்லாக எரிச்சிருக்காங்க இதெல்லாம். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டேன்னா இன்னொரு 4 கிலோமீட்டரில் மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். எதுக்கு இதெல்லாம் எரிச்சிருக்காங்கன்னு தெரியல, இல்லை இதுவாக எரிஞ்சுதான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் நல்ல மரம் தான், ஆனால் ஃபுல்லாகவே எரிச்சிருக்காங்க. உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை, போர்டே செறிஞ்சாலும் கரெக்டாக வழி காமிக்கிறாங்க, பரவாயில்ல. முடியாது கூட. எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு ரோடை பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண ரோடு மாதிரி இருக்குது, இன்னும் சரியான பள்ளத்தாக்கு. இது இறங்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ கீழே ரோட்டில். இதுதான் அந்த ரோட்டோட டிஃபிகல்ட்டிஸ். இதுதான் டக்கு டக்குன்னு மேலே பயங்கரமாக ஏறுது, டக்கு டக்குன்னு கீழே இறங்குது. உண்மையிலே உங்களோட டிரைவிங் எபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணணுன்னா இந்த ரோட்டில் கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா இங்கே இருக்குது. அதே மாதிரியே இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் மரத்தில், அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து மலை தேனி நல்லா சத்தானது. இந்த மாதிரி பயங்கரமான காட்டுக்குள்ளே தான் வந்து வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் பார்க்குறேன், இந்த காடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. இதே மாதிரி தேன்கூடு பார்த்திங்கன்னா கெர்மேலம், அதாவது திம்பம் மலைப்பாதையிலேருந்து கெர்மேலம் போகிற வழியில் இதே மாதிரியே பைன் ஃபாரஸ்ட் இருக்கும். அங்கேயும் வந்து நிறைய தேன்கூடு இருக்கும். நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா நிறைய தேன்கூடு பார்க்கலாம். இப்போ தான் இங்கே தேன்கூடு, இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது தேன்கூடு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலாக நம்ம வடகவுஞ்சியை ரீச் பண்ணியாச்சு.
ஒரு 50 கிலோமீட்டர் பயணம் வந்து கரெக்டாக இப்போதைக்கு முடிவுக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ட்ராவல் டைமு. இந்த டைமிங்கில் தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். அங்கேருந்து ஒரு 12-12:30 மேலே ஏற ஆரம்பிச்சிருப்போம். மணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 மணி ஆயிடுச்சு, 2-2:30 ஆயிடுச்சு சொல்லப்போனால். அந்த ஊருக்கு வந்துட்டோம். இதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு ரோடெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். இதுதான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வர்றது. நீங்கள் இந்த வழியாகவும் இந்த ரோட்டுக்கு வந்து உள்ளே போகலாம், என்ட்ரி ஆகலாம். அதாவது வடகவஞ்சியிலேருந்து மறுபடியும் நீங்கள் பாய்ச்சலூர்னு மேப் போட்டிங்கன்னா இந்த ரூட்டு காமிக்கும். இந்த ரூட்டில் போகலாம். இந்த ரூட்டுக்கு வர பஸ் இங்கே நின்றோம். ஓகே. அவ்வளோதாங்க, வெளியில் வந்துட்டோம். மயிலாடு நம்ம தப்பிச்சிட்டோம்டா. தப்பிச்சாச்சு. பயங்கரமான ஃபாஸ்ட்டில் ஒரு பொலிரோ கார் வந்துட்டுருக்கு. மேக்ஸிமம் ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் பொலிரோ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சிறுத்தை இருக்காதுப்பா, இதுக்குள்ளலாம் இருக்கும். கீழே இருக்கும், இன்னும் கீழே இருக்கும். இங்கே யானை தான் இருக்கும். பழனி 45 கிலோமீட்டர்னு போட்டுக்கு பார்த்தீங்களா. இன்னொரு 3-4 கிலோமீட்டரில் நம்ம பழனியோட அந்த 2வது பிரதான சாலை இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆமாம், 2வது பிரதான சாலை பழனி டு கொடைக்கானல் அந்த ரூட்டில் ஜாயிண்ட் ஆகிரும் இந்த ரோடு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம். நீங்கள் இதிலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா கொடைக்கானல், உங்களுக்கு ரைட் சைடில் போனீங்கன்னா பழனி. இந்த வீடியோவை நான் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். நாங்கள் பழனி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம அதாவது வடகவஞ்சியை ரீச் பண்ணிட்டோம். பாச்சலூர்லேருந்து வடகவஞ்சி, அதாவது ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பாச்சலூர்லேருந்து வடகவஞ்சி வெளியில் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பழனி காட் ரோட்டில் இருக்கோம். அதாவது பழனி டு கொடைக்கானல் காட் ரோட்டில் இருக்கோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த திம்பம் மலைப்பகுதி கல்லட்டிலாம் பயங்கரமாக வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ரோடாக இருக்குல்ல, அதை விட பயங்கரமான ரோடு. நான் ஓட்டின வரைக்கும் சொல்கிறேன், ஏன்னா நான் அந்த 2 ரோட்லையுமே ஓட்டியிருக்கேன். அதை விட இந்த ரோடு உண்மையிலே பயங்கரமான ரோடு. உங்களுக்கு உங்களோட டிரைவிங் எபிலிட்டியை வந்து செக் பண்ணணும், ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், யாருமே இல்லாமல் ஒரு தனியாக கொடைக்கானல் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த ரோடை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே மிரட்டலாக இருந்துச்சு ரோடு. அதாவது அந்த ரோடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அளவு அகலமாக இருக்கும். இது ரொம்ப ஒரு சின்ன குறுகலான ரோடு தான். ஒரு ஒன் வே மாதிரி ஒரு 2 சைக்கிள் வர அளவுக்கு தான் அந்த ரோடு இருந்துச்சு. டக்குன்னு ஏறிச்சுங்க. நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அந்த மலையவே சுற்றி அடிச்சுட்டு வந்திருக்கோம். எங்கெங்கேயோ போயிட்டு அப்படியே வந்து இந்த வழியாக வந்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னை மாதிரி பையனோடலாம் வராதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.